Jan 13 Current Affairs National News Hindus Food 2026 ஏஷியாவோட பெரிய ஃபுட் ட்ரேட் ஷோ இது ஜனவரி 8 to 10 கிரேட்டர் நொய்டாவில் நடந்தது. இதை ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்டர் சிராக் பாஸ்வான் இனாகிரேட் பண்ணாங்க. 30+ கண்ட்ரீஸில் இருந்து 2200+ எக்ஸிபிட்டர்ஸும் 120+ கண்ட்ரீஸில் இருந்து 15,000 பையர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் பெட் ஃபுட், குக்வேர், கிச்சன் வேர் மாதிரி புது செக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்தியா அண்ட் யூஏஇ ஃபுட் காரிடர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக கலிஃபா எக்கனாமிக் ஜோன்ஸ் அபுதாபி அண்ட் ட்ரேட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா 2 பேரும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் இந்தியன் லைட் ஹவுஸ் ஃபெஸ்டிவல் 3.0 Jan 9 to 10 விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசில் நடந்த நேஷனல் லெவல் ஈவெண்ட். இது மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் அண்ட் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் லைட் ஹவுஸ் அண்ட் லைட் ஷிப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபெஸ்டிவலை ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு இனாகிரேட் பண்ணாங்க. இதில் யூனியன் மினிஸ்டர் சர்பானந்தா சோனோவால் அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் விசாகப்பட்டினம் போர்ட் அத்தாரிட்டி அண்ட் DGLLக்குள்ள லைட் ஹவுஸ் மியூசியம் டெவலப் பண்ண MOU எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. சோனோவால் சார் ₹230 crore வர்த்தான 4 போர்ட் ப்ராஜெக்ட்க்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கோவா அகுவாடா லைட் ஹவுஸில் லைட் அண்ட் சவுண்ட் ஷோவும் இனாகிரேட் பண்ணாங்க. ஓவராலாக இது லைட் ஹவுஸ் டூரிசம், போர்ட் டெவலப்மெண்ட், மேரிடைம் ஹெரிட்டேஜ் ப்ரொமோட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல். நெக்ஸ்ட் நியூஸ் இந்தியாவோட நான் ஃபாசில் ஃபியூயல் பவுடர் கெப்பாசிட்டி 2025ல் 266.78 GW ரீச் ஆயிடுச்சுன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனிவபிள் எனர்ஜி Jan 10ல் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை 2024ஓட கம்பேர் பண்ணால் 22.6% இன்க்ரீஸ். இதில் சோலார் 131.81 GW, விண்ட் 54.51 GW, லார்ஜ் ஹைட்ரோ 50.91 GW, பயோ எனர்ஜி 11.61 GW, ஸ்மால் ஹைட்ரோ 5.16 GW இருக்கு. 2025ல் மட்டும் 48 GW ரெனிவபிள் எனர்ஜி ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் இந்தியாவை 2030ல் 500 GW நான் ஃபாசில் டார்கெட் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் நெட் ஜீரோ பை 2070 கோலையும் அலைன் பண்ணுது. நெக்ஸ்ட் நியூஸ் Jan 26ல் யூனியன் மினிஸ்டர் ஜோதிராதித்ய சிந்தியா இந்தியன் போஸ்டோட 2 புது சர்வீஸ் லான்ச் பண்ணாங்க. ஸ்பீட் போஸ்ட் 24 அண்ட் ஸ்பீட் போஸ்ட் 48. இது சிவ்புரி மத்திய பிரதேசில் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸ்பீட் போஸ்ட் 24னா 24 ஹார்ஸ்க்குள்ள டெலிவரி, ஸ்பீட் போஸ்ட் 48னா 48 ஹார்ஸ்க்குள்ள டெலிவரி. இது இந்தியா போஸ்ட் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதே ஈவெண்ட்டில் விச்சோர் சப் போஸ்ட் ஆஃபீஸ் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க 2 lakhsல அண்ட் நியூ சப் போஸ்ட் ஆஃபீஸ் பில்டிங்க்கு 1.11 crore ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் இந்தியன் ஆர்மி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மிலிட்ரி சிவில் ஃபியூஷன்ஸ் எக்ஸசைஸ் சஞ்சா சக்தியை Jan 8 to 9ல் டிக்கி ரேஞ்ச் காட்கி மிலிட்ரி ஸ்டேஷன், பூனே, மகாராஷ்டிராவில் நடத்தினாங்க. இது சவுத்தர்ன் கமாண்ட் கீழே ஆர்கனைஸ் பண்ண எக்ஸசைஸ். இதில் இந்தியன் ஆர்மியோட சேர்த்து 16 சிவிலியன் ஏஜென்சிஸ் இன்க்ளூடிங் மகாராஷ்டிரா போலீஸ் ஃபோர்ஸ் 1, ஃபயர் அண்ட் எமர்ஜென்சி சர்வீஸ் டோட்டலாக 350+ சிவிலியன் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த எக்ஸசைஸோட மெயின் எய்ம் சிவில் அண்ட் மிலிட்ரி கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது, ரேபிட் ரெஸ்பான்ஸ் அண்ட் பப்ளிக் சேஃப்டி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. இதில் ரியலிஸ்டிக் சினரியோ மூலமா SOBs கம்யூனிகேஷன் டெசிஷன் மேக்கிங் டெஸ்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அண்ட் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டர் போர்டு 2 பேரும் சேர்ந்து நேஷனல் PNG டிரைவ் 2.0க்கு கீழே நான் ஸ்டாப் சிந்தகி கேம்பெயினை லான்ச் பண்ணாங்க. இந்த கேம்பெயின் Jan 1 to March 31 வரைக்கும் நடக்கும். இதோட மெயின் எய்ம் PNG, CNG அண்ட் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் யூசேஜை ப்ரமோட் பண்ணுறது. இதோட கோல் 2030க்குள்ள இந்தியாவோட எனர்ஜி பேஸ்கெட்டில் நேச்சுரல் கேஸ் ஷேர் 15% ரீச் பண்ணுறது. ஒன் நேஷன் ஒன் கிரிட் ஒன் டேரிஃப் ஃப்ரேம் ஒர்க் மூலமாக கேஸ் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ், கமர்ஷியல் யூசர்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் CNG வெஹிக்கிள்ஸ்க்கு க்ளீன் எனர்ஜி யூசேஜ் என்கரேஜ் பண்ணுற ரொம்ப இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் இது. அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன் கோல்டன் குளோப்ஸ் அவார்ட்ஸ் 2026 Jan 11 பெவர்லி ஹில்டன், கலிஃபோர்னியாவில் நடந்தது. இது 83rd எடிஷன். ஹோஸ்ட் பண்ணது கமெடியன் நிக்கி கிளாசர். இந்த அவார்ட்ஸில் பெஸ்ட் பாட்காஸ்ட்னு புது கேட்டகரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அவார்டை
ஆமி பாய்லர் வின் பண்ணியிருக்காரு. பிரேசிலியன் ஆக்டர் வேக்னர் மோரா ஃபர்ஸ்ட் டைம் பிரேசில்ல இருந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் வாங்கியிருக்காரு. ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். இந்த ஃபிலிம் 4 கோல்டன் குளோப்ஸ் வின் பண்ணியிருக்கு. இந்தியாவிலேருந்து எந்த ஃபிலிமும் நாமினேட் ஆகலை. ஆனால் பிரியங்கா சோப்ரா ஜோனாஸ் அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஏஷியா பெஸ்ட் எம்ப்ளாயர் பிராண்ட் அவார்ட் கிடைச்சிருக்கு. இது ஹாங்காங் லீடர்ஷிப் அவார்ட்ஸ் அண்ட் சிஎம்ஓ ஏஷியன் அவார்ட்ஸ் ஈவெண்ட்டில் இன்டர்கான்டினென்டல் கிராண்ட் ஸ்டான்ஃபோர்ட் ஹாங்காங்கில் நடந்தது. இந்த அவார்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பீப்புள் ஃபர்ஸ்ட் அப்ரோச், ஸ்ட்ராங் ஹெச்ஆர் ப்ராக்டிஸ், எம்ப்ளாயி டெவலப்மெண்ட் அண்ட் இன்க்ளூசிவ் ஒர்க் கல்ச்சரை ரெகக்னைஸ் பண்ணதுக்காக இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஜான் 12 டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் 3rd ஜென்ரேஷன் மேன் போர்ட்டல் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலோட சக்ஸஸ்ஃபுல் ஃப்ளைட் டெஸ்ட்டை ஹல்யா நகர் மகாராஷ்டிராவில் கண்டக்ட் பண்ணுறாங்க. மிசைலை ட்ரைபாட் இல்லாமல் வெஹிக்கிள் மவுண்டன் லான்ச்சரில் இருந்து லான்ச் பண்ணாங்க. இந்த டெஸ்ட்டோட மெயின் எய்ம் மூவிங் அண்ட் ஸ்டாட்டிக் ஆர்மோர்ட் டார்கெட்ஸ்க்கு ஃப்ளைட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வெரிஃபை பண்ணுறது. மேன் போர்ட்டல் ஆன்டி டேங்க் கைட் மிசைல்னு சொல்கிறது 3rd ஜென்ரேஷன் ஃபயர் அண்டு ஃபர்கெட் டாப் அட்டாக் ஆன்டி அட்டாக் மிசைல் இன்ஃபேண்ட்ரி யூஸ்க்காக டெவலப் பண்ணது. இதோட ப்ரொடக்ஷன் பார்ட்னர் பாரத் டைனமிக் லிமிடெட் அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். மிசைல் 1.3 மீட்டர் லென்த்து, 14.5 kg வெயிட்டு, CLU 14.25 kg. ஸோ போர்ட்டல் அண்ட் பவர்ஃபுல் வெப்பன் சிஸ்டம் இது. ஸ்போர்ட்ஸ். கேலோ இந்தியன் பீச் கேம் Jan 5 to 10 கோக்லா பீச் டியூவில் நடந்துச்சு. இது 2nd எடிஷன் ஆஃப் நேஷனல் லெவல் பீச் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட். இதில் 30 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இருந்தது. 1100+ அத்லெட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் பீச் வாலிபால், பீச் சாக்கர், பீச் கபடி மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சு. மேஸ்கட் பேர்ல். ஓவராக கர்நாடகா 11 மெடல்ஸோட சாம்பியன்ஷிப் அடிச்சிட்டாங்க. தமிழ்நாடு 2nd பிளேஸில். அவங்க 3 கோல்டு, 2 சில்வர் அண்ட் 3 பிரான்ஸ் வாங்கினாங்க. 3rd பிளேஸில் மணிப்பூர். இம்பார்ட்டன்ட் டேஸ். நேஷனல் ரோட் சேஃப்டி வீக் Jan 11 to 17 அப்சர்வ் பண்ணுறாங்க. இது 37th எடிஷன். எய்ம் ரோட் சேஃப்டி அவேர்னஸ். இதை MORTH லீட் பண்ணுறாங்க NSCயோட சப்போர்ட்டோட. நேஷனல் ரோட் சேஃப்டி மந்த் 2026 Jan 1 to 31 வரைக்கும் நடக்குது. இதோட தீம் சடக் சுரக்ஷா ஜீவன் ரக்ஷா. நெக்ஸ்ட் நியூஸ். நேஷனல் யூத் டே Jan 12 அப்சர்வ் பண்ணாங்க. இது சுவாமி விவேகானந்தாவோட 163rd பர்த்டே ஆனிவர்சரி. இந்த நாளோட பாட்டா விக்சிட் பாரத் யங் லீடர் டயலாக் 2026 நியூ டெல்லியில் நடத்தினாங்க. யூத்தோட இன்ட்ராக்ட் பண்ணாங்க.